சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகள். ஸ்டாலின் அவர்கள் 10 வருஷத்துக்கு மேலே சிறை செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா சமீபத்தில் தான் அமித்ஷா அவர்கள் மாநாட்டில் பேசியிருந்தார். அவர் பேசினது எல்லாமே திமுகவை எதிர்த்து தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அமித்ஷா பேசுனதை வச்சு ஸ்டாலின் தான் மிக முக்கியமான குறிக்கோள் என எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதற்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமித்ஷா அவர்கள் பேசினது எல்லாமே எனக்கு தெரியும், மறைமுகமாக எங்களோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதனால் எங்கள் ஆட்சியில் நாங்கள் ஒன்றும் சரியில்லாமல் இல்லை, மேலும் நீங்கள் எங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செலவு பண்ணுறது கிடையாது. படையப்பா ஸ்டைலில் சொல்லணுன்னா அந்த படத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் போட்டிருக்க சட்டை இவருது இல்லை. அந்த மாதிரி இங்கே செலவு பண்ணுற எல்லாமே அவங்க கணக்கில் வருது, ஆனால் செலவு பண்ணுறது மொத்தமே திமுக தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பரபரப்பாக பேசியிருந்தார். இதுக்கு பதிலடி கொடுக்கும் விண்ணமாக அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் செலவு பண்ணுற ₹1 கூட உங்களுடைய காசு கிடையாது, எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அமலாக்கத்துறையும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாஸ்மார்க் ஊழலிருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க, அது இன்னுமே முடியல, அதை பின்தொடர்ந்து உங்களை கலாரிட்டு தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த 2026ஓட திமுக ஆட்சி கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டிலேருந்து விலக்கப்படும். பாஜகவோட ஆட்சி, அதாவது அதிமுக கூட்டணியில் இந்த தமிழ்நாட்டில் உட்காரும். அப்போ திமுகவோட ஆலமரத்தையே நாங்கள் சாய்ச்சிடுவோம். மேலும் ஸ்டாலின் அவர்கள் 10 வருஷத்துக்கு மேலே சிறைவாசம் செல்லவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஊழல் மொத்தத்தையும் நாங்கள் பட்டியலிட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் சமீபத்தில் செந்தில் பாலாஜியை எந்த அளவுக்கு நாங்கள் உள்ளே தள்ளணுமோ அதை விட பயங்கரமாக ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் சிறை செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இதற்கெல்லாம் திமுக அஞ்சாது, கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் முழு இடத்துலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிமுக கூட்டணியை வாஷ் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு திமுக சார்பாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாரும் சிறை செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது.